ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோபி மஞ்சூரியன் எப்படி வீட்டில் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கோபி மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு ஒரு அரை கப் மைதா சேர்த்துக்கலாம். அதோட ஒரு ½ கப் கார்ன்ஃப்ளவர். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். சால்ட்டு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். அதோட ஃபுட் கலர் நான் ரெட் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரேடியாக அதிகமாக தண்ணி சேர்த்துட்டோன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ கரெக்டாக கிளம்ஸ்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவை. இப்போ இதில் நான் ஒரு பெரிய சைஸ் காலிஃப்ளவர் நல்லா கட் பண்ணி ஒரு ஹாட் வாட்டரில் போட்டு ஒரு பாயில் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த காலிஃப்ளவர் பீசஸ் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த பாருங்கள், இது பெரிய சைஸ் காலிஃப்ளவர் தான் நான் வாங்கினது. இது நல்லா சுடு தண்ணியில் போட்டு எடுத்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது அப்படியே நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் அளவுக்கு இது நல்லா ஊறட்டும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது ஒரு 20 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ நான் ஆல்ரெடி ஆயிலை நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கோபிஸை 1 by 1 சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள் கோபிஸ் எல்லாமே. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஆயிலிருந்து. டிஷ்யூ பேப்பர் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு அதில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்த ப்ராசஸில் இறங்கலாம். இப்போ கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 4 to 5 ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம கோபிஸ் எல்லாமே ஃப்ரை பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ ஆயிலும் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பூண்டு ஃப்ரை ஆகட்டும். இதோட நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஆனியன், பெரிய சைஸ் ஆனியன் ஒரு ஆனியன் கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ரொம்ப வேக வேண்டியது கிடையாது, சும்மா லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி கோபி பண்ணும்போது அதில் கொஞ்சம் சால்ட் சேர்த்துருக்கோம். ஸோ இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்தா போதும். இப்போ ஓரளவு நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் நான் கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேப்சிகமை பொடியாக அதை சேர்த்துக்கிறேன். அதோட ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துடுறேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு வாட்டி. இப்போ நமக்கு ஆனியன்ஸும் கேப்சிகம் எல்லாமே நல்லா செமி குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். இப்போ நமக்கு சோயா சாஸ் தேவைப்படுது. இப்போ அது ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். அதோட பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி. இப்போ இதில் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன்ஸ் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் போட்டுக்கலாம். இதில் ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் போட்டிருந்தேன், பட் ஆனால் ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம கார்ன்ஃப்ளவரும்
ஃபுட் கலர் கொஞ்சம், இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன்ஸ் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் சேர்த்துருந்தேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் சேர்த்துருக்கேன். இது லைட்டாக ஒரு 2 கொதி வந்தால் போதும். இது வந்து ஜஸ்ட் ஒரு திக்னஸ்க்காக தான் நம்ம பண்ணுறோம். இன்னும் உங்களுக்கு நல்ல கிரேவியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் நல்லா திக்காக கிரேவியாக வந்துடும். இது வந்து நான் வந்து இப்போ லைட்டாக வேணுன்றதுக்காக தான் நான் மைல்டாக செஞ்சுருக்கேன். இப்போ நம்ம ஸோ நல்லா சூப்பராக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சூப்பராக நம்ம வீட்டிலேயே செஞ்சாச்சு. இதில் வந்து ஃபைனலாக கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கிடலாம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.